Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT biology 12th standard syllabus. அதுல நீட்டும் NCERT syllabus என்னவோ அதுதான் அப்படியே நீட் எக்ஸாமினேஷனுக்கு உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு அதை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். நேற்றுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன NCERTல இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எது பேஸ்டா இருக்கும் அப்படின்னா NCERT புக் பேஸ்டா இருக்கும். நம்ம சிலபஸ் ஸ்டேட் போர்டு எடுத்துட்டெல்லாம் இட் இஸ் மோர் தேன் NCERT. நம்மளுக்கு ரொம்ப நிறைய கொடுத்துருக்கா. அதனால நம்மளுக்கு நீட் எக்ஸாமினேஷன் இஸ் அ வெரி சிம்பிள் ஒன் ஃபார் அஸ். அதுவும் இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு நீட் எழுத போற குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் ஒன்றும் டஃபா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. இன்னும் கம்மிங் டேஸ்ல இன்னும் ஈஸியா போயிடும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. MBBS மட்டும் இல்லை, BDSக்கு வேணும், சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி மெடிசன், அதே மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் IISc Indian Institute of Science, IISCR Indian Institute of Science Education and Research, the best institution for basic sciences. அங்க போய் படிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த நீட் வேணும். ஸோ நம்மளோட சிலபஸ் ரொம்ப 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 சூப்பர் சிலபஸ். பட் நம்ம சிலபஸ் நிறைய படிச்சுட்டு நீ NCERT படிச்சேன்னா இந்த இப்ப இருக்கிற டைம்லயே படிச்சேனாலே ஒரு என்ன பொசிஷன் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். பட் NCERT புக்கை படிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளுக்கு எடுத்துட்டு எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல பாட்னில 2+2 4 புக்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல 2 6 புக்ஸ். அவளை படிச்ச வாழ்க்கை நம்ம இந்த சிலபஸ் ஒன்றும் பெரிய டஃப்பான ஒன்று கிடையாது. ஸோ தட் அதுல என்னென்ன இருக்கு, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யார் சொன்னாலும் இந்த பாடம் முக்கியம் அந்த பாடம் முக்கியம் அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. எந்த பாடத்துல வேணாலும் எவ்வளவு கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. இந்த பாடத்துல 5 கொஸ்டின் கேட்கணும், இந்த பாடத்துல 3 கொஸ்டின் கேட்கணும், லைக் தட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேரியேஷன்ஸ்லாம் பார்த்தா நான் ஒன்று கீழே எழுதியிருப்பேன். 1 to 3 0 to 3, 1 to 7 0 to 7 வித்தியாசப்படும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையும். ஸோ எந்த மாஸ்டர் செட் பண்ண போறாலோ, நான் ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவோம், அதுல இருந்து அவங்க எடுத்துக்க போறாங்க. ஸோ அவளோட மைண்ட் செட் என்ன இருக்கோ அதுல எடுத்திருப்பான். ஸோ தட் அதனால புக்கு தரோ பண்ணிருக்கணும். யூ ஷுட் பி கான்செப்சுவலி ஸ்ட்ராங். சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தட் ஒவ்வொன்று படிக்கிறப்பையும் யூ ஷுட் லிங்க் த கான்செப்ட். அப்படி லிங்க் பண்ணி படிக்கிற சமயத்துல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடியும். வி ஆர் த பிரைட்டஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட். ஸோ மிகவும் அறிவில் சிறந்த இனமாக கருதப்படுகின்ற நம் தமிழினம் இந்த தேர்வினை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மதிப்பெண்களை கண்டிப்பாக பெற முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறப்ப 22 கான்செப்ட் பார்த்தோம், சாப்டர்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் வர சமயத்துல ஒரு 16 கான்செப்ட் வருது, 16 சாப்டர்ஸ். அதை பத்தி கொஞ்சம் ஒரு பிரீஃப் ஐடியா. First is reproduction in organisms. உயிரினங்களில் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். வெஜிடேட்டிவ் உடல் இனப்பெருக்கம், ஏசெக்சுவல் பாலின இனப்பெருக்கம், செக்ஷுவல் பாலினப்பெருக்கம், இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்காங்க. அப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுமா, உடல உறுப்புகள் இதிலே பங்கேற்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஜெனரலி பை ஸ்போர் ஃபார்மேஷன், ஸ்போர்கள் உருவாக்கத்தின் மூலமாக நடைபெறும். Conidiospore, sporangiospore, eplenospore, zoospore, echinid, like that. Sexual reproduction, you know, isogamy, anisogamy, oogamy. Isogamous, anisogamous, oogamous வகை பாலினப்பெருக்கம். Sexual fusion takes place between morphologically and functionally similar gametes, isogamy. அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமீட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒரு இணைவினை நாம் ஐசோகமி என அழைப்போம். Sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes and isogamy. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கிடையே அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த. Morphologically dissimilar, functionally similar. அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய இணைவினை நாம் ஐசோகமி என அழைப்போம். Sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கிடையே நடைபெறுவது ஓகேமி. அதை பத்தி எல்லாம் ஒரு ஐடியா கொடுத்திருப்பான். அது ஜெனரலா ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். அது பத்தி
Next எடுத்துட்டோம்னா sexual reproduction in flowering plants. மலரும் தாவரங்களில் பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்கம். அப்போ flowering plants னு வந்துட்டாலே அது எதுல வந்துரும்னா oogamous-ல வந்துரும். Oogamous kind of sexual reproduction. Oogamous வகை பாலின பெருக்கம் நடைபெறும். இங்க ஸ்டேமனை பத்தி கொடுத்திருப்பா, ஆண்ட்ரோஷியம் பத்தி கொடுத்திருப்பாங்க, மகரந்தத்தால் வட்டத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். தென் கைனோஷியம் சூலக வட்டத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேமன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பல், மகரந்தத்தால் எப்படி இருக்கும், கார்பல் சூலக வட்டம் எப்படி இருக்கும், அது உள்ள ஓவியூல் எப்படி இருக்கும், சூழ்கள் எவ்வாறு காணப்படும், what is pollination, மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, the transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ் முடியினை சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் மகரந்த சேர்க்கை என அழைக்கிறோம். என்னென்ன டைப் இருக்கு, அதுல பயோட்டிக் யார் பார்ட்டிசிபேட் பண்றா, ஏபயோட்டிக் யார் பார்ட்டிசிபேட் பண்றா, தட் இஸ் உயிர் காரணிகள், உயிரற்ற காரணிகள் என்ன இருக்கு. Pollination followed by fertilization, கருவுறுதல். What is the speciality of double fertilization and triple fusion? இரட்டை கருவுறுதல் மூவிணைவு பற்றி என்ன. Then structure of endosperm, கருவும் திசுவானது எவ்வாறு காணப்படுகிறது. What are the changes takes place in a flower after fertilization? கருவுறுதலுக்கு பின்னர் என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுகிறது ஒரு மலரிலே. அப்புறம் சீடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, விதை எவ்வாறு காணப்படுகிறது. அது மாதிரி ஃபுல்லா எல்லாமே நீ என்ன ஒரு பயப்படுற எல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 10th ஸ்டாண்டர்ட் வரை என்ன படிச்சியோ அதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் 11th and 12th. அதை ஃபர்ஸ்ட் நீ ஞாபகம். ஸோ உனக்கு தெரிந்தது அனைத்தும் இருக்கிறது. ஆல்ரெடி ஒரு பிரைன் இஸ் ஃபில்ட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏகப்பட்ட செய்திகள் உன்னுடைய மூளையில் தேங்கி இருக்கிறது, பாடங்கள் தேங்கி இருக்கிறது. அதோட அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஹையர் செகண்டரி, தட் இஸ் +1 +2 இருக்கு வரும்போதே அது பேஸ்ட் தான். அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒரு என்ரிச்ட் வித் நாலேஜ், ஆல்ரெடி உன்னுடைய அறிவு மூளை பகுதியிலே அதிகமாக செய்திகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன, அறிவு பூர்வமாக இருக்கிறாய், அதை நீ அப்ளை பண்ற. தட் இஸ் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ then we come to the human reproduction. மனிதர்களில் இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது. கேமெட்டோஜெனசிஸ், கேமெட்டுகள் உருவாக்கம். ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ், விந்து செல் ஆக்கம். oogenesis, undercell ஆக்கம். development of gametes in the gonad is said to be gametogenesis. gameட்டுகள் எவ்வாறு gonad என்று அழைக்கப்படுகின்ற இனப்பெருக்க உறுப்புகளில் உருவாகிறது, gametogenesis. அப்புறம் fertilization, கருவுறுதல், fusion of male and the female gametes, and it results in the formation of a diploid cell called the zygote. ஆணென செல்லாகிய பிந்துவும் பெண்ணென செல்லாகிய அண்டமும் இணைந்து zygote உருவாகிறது கருவுறுதல் என்று பெயர். Then cleavage, the diploid zygote undergo mitotic cell division to form a ball-like structure called blastula. The process is said to be cleavage or blastulation. ஒரு செல்லான ஜைகோட்டானது தொடர்ச்சியாக மைட்டோட்டிக் செல் பெறுதலில் ஈடுபட்டு ஒரு பந்து போன்ற அமைப்பினை உருவாக்குகிறது. அதற்கு பிளாஸ்டுலா, தட் இஸ் என்ன சொல்றது, பிளாஸ்டுலா வாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது the conversion of monoblastic blastula into diplo or triploblastic gastrula is said to be gastrulation. ஒரு அடுக்கு கருக்கோளமானது மூவடுக்கு, நம்மள்கிட்ட எக்டோடம், மீதோடம், எண்டோடம், புறப்படை, நடுப்படை, அகப்படை என்ற 3 அடுக்குகள் காணப்படும். அந்த அடுக்கா கன்வெர்ட் ஆரம்பிக்கும் அதுக்கு கேஸ்ட்ருலேஷன், கேஸ்ட்ருலாக்கம்னு சொல்லுவான். ஆர்கனோஜெனசிஸ், உறுப்புகள் உருவாக்கம். the development of organs from the 3 germinal layers. இந்த படைகளிலிருந்து புறப்படை, நடுப்படை, அகப்படையிலிருந்து எவ்வாறு உறுப்புகள் உருவாகிறதோ அதற்கு ஆர்கனோஜெனசிஸ், உறுப்புகள் உருவாக்கம் என்று பெயர். growth, வளர்ச்சி, மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, அப்புறம் பாப்பாவா கீழே குதிப்போம். அதை பத்தி படிக்கிறது எல்லாம் the human reproduction, மனித இனப்பெருக்கம். then reproductive health, reproduction முக்கியம். reproductive health, அப்ப reproductive health ப்ராப்பரா இல்லைன்னா sexually transmitted diseases, பால் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. குனேரியா, சிபிலிஸ், எய்ட்ஸ் அதெல்லாம் பத்தி படிக்கிறது. தென் நவ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ல இருக்கு. இந்த பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்பு காணப்படுகிறது. அதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். ப்ரிவென்ஷன் ஆஃப் பிரெக்னன்சி டியூ டு குவைட்டஸ், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பால் இணைவின் மூலமாக குழந்தை உருவாவதை எவ்வாறு தடுத்தல், அதெல்லாம் பத்தி இருக்கிறது the reproductive health. அதில் டிசீசஸ் நம்ம ரொம்ப முக்கியமா ஞாபகம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், அதாவது
inheritance and variation அப்படின்னு சொல்றப்ப நம்ம எப்படி படிப்போம்னா genetics, basic genetics, மெண்டலிய மரபியலை பற்றி படித்தல். Genetics, study of heredity and inherited variation. பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். Transformation of characters from parents to the subsequent generation is said to be heredity. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பண்புகள் கடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு பாரம்பரியம் என்று பெயர். The offsprings differ from their parents in slight degrees called variation. பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகள் சிறிய அளவில் மாறுபட்டு காணப்படும் அதற்கு வேரியேஷன் என்று பெயர். இதை ரெண்டு பத்தி படிக்கிற ஒரு சயின்ஸுக்கு ஜெனடிக்ஸ்னு பேரு, பாரம்பரியல் அல்லது மரபியல் என்று கூறுவார்கள். இதுல ஃபுல்லா மெண்டல் ரிலேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் கிரிகார் ஜோஹான் மெண்டல். தாவரவியலின் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிகார் ஜோஹான் மெண்டல். சரி, அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் மோனோஹைபிரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பு, மோனோஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் ஒரு பண்பு சோதனை கலப்பு, டயபிரிட் கிராஸ் இருபண்பு கலப்பு, டயபிரிட் டெஸ்ட் கிராஸ் இருபண்பு சோதனை கலப்பு. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மெண்டலின் விதிகள், தென் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் முழுமை பெற ஓங்குதன்மை, தென் ஜீன் இன்டராக்ஷன் ஜீன்களின் கூட்டு செயல், அதுல காம்ப்ளிமெண்டரி ஜீன், சப்ளிமெண்டரி ஜீன், எபிஸ்டாசிஸ் ஓங்குதன்மை, இதெல்லாம் நிறைய நம்ம படிப்போம். மெண்டல் ரிலேட்டடா படிக்கிறது எல்லாம் எதுல வரும் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரும். இது பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. மார்க் கிடையாது, அவைல கொஸ்டின்ஸ் வரலாம். 1 to 3, 2 to 6, 1 to 11. ஒரு வருஷம் 11 கொஸ்டின் இதுலயே கேட்டிருக்கான். 1 to 3, 1 to 6. ஸோ இவ்வளவு கேள்விதான் இந்த பாடத்துல கேட்கணுங்கிறது எதுவும் கிடையாது. ஓகே, இது சாய்ஸ் ஆஃப் த கொஸ்டின் செட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we come to the molecular basis of inheritance. இதுதான் கொஞ்சம் நம்ம என்ன பார்த்துக்கணும். இது ஒரு புது கான்செப்ட். ஸ்டேட் போர்ட்லயே ரொம்ப எக்ஸ்பிளனேட்டரியா கொடுத்துருக்கோம், சூப்பரா கொடுத்துருக்கோம். மாலிகுலர் பேசிஸ் ஜெனரலி நம்ம படிக்கிறப்ப என்ன படிச்சோம்? ஹெரிடிட்டி, பாரம்பரிய பண்புன்னு படிச்சோம், டோமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர், ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு, அதெல்லாம் படிச்சோம். ஓங்கு ஒடுங்கு. இங்க என்னன்னா molecular basis of inheritance, we go to something about DNA and RNA. DNA எப்படி இருக்கும், RNA எப்படி இருக்கும், how nucleotide functions, then subunits of gene படிச்சோம் முன்னாடி. the structural and functional unit of the heredity, பாரம்பரியத்தின் அடிப்படை அலகு என்று நாம் ஜீனினை அழைப்போம். அதுல என்னென்னலாம் சப்யூனிட்ஸ் இருக்கு அழைப்போம். சிஸ்ட்ரான், ரெகான், மியூட்டான், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், ஒபிரான், கோடான், இந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம். தென் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஏன்னா இங்க மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் புரோட்டீன் சிந்தசிஸ். புரத சேர்க்கையானது எவ்வாறு நடைபெறுகிறது அதை பேசிஸா வச்சுட்டு தான் இங்க மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆர்என்ஏவை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹவு டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ், டிஎன்ஏங்கிறது எப்படி எம்ஆர்என்ஏவா மாறுறதுன்னு பார்க்கணும். தென் டிரான்ஸ்லேஷன், எம்ஆர்என்ஏல இருக்க மெசேஜ் டிஆர்என்ஏ எப்படி படிக்கிறான்னு பார்க்கணும். தென் டிரான்ஸ்லேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஹவு த புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ், புரத சேர்க்கையானது எவ்வாறு நடைபெறுகிறதுன்னு பார்க்கணும். அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கணும். தென் லேக் ஓபெரான் கான்செப்ட், ஆபரேட்டர் ஜீன் இஸ் டு பி ஓபெரான்னு சொன்னேன். அந்த லாக்டோஸ் யூட்டிலைசேஷன் எப்படி ஜீன் கண்ட்ரோல் பண்றது, இது மாதிரி ரிலேட்டடா மாலிகுலர் பேசிஸ்ல நிறைய கொடுத்திருக்கா. தென் ஜெனடிக் கோட், கோடான், 3 nucleotides which serve as a code for an amino acid is said to be codon. 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தி காணப்படுகிறது, அதை கோடான் என்று அழைப்போம். எவ்வளவு கோடான் இருக்கா, அந்த கோடான் எப்படி எம்ஆர்என்ஏவா மாறுது, அதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா. தென் அட்வான்ஸ்மெண்ட், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இதெல்லாம் பத்தி, மனித ஜீனோம் திட்டம், இதெல்லாம் பத்தி டெக்னிக்கல் எஸ்ஸேஸ். This molecular basis of inheritance concerned with the advancement in genetics. மரபியலில் வந்த முன்னேற்றங்களை பற்றி முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருப்பது this molecular basis of inheritance. Then evolution. Evolution பரிணாமம் என்று அழைப்பார்கள். How we evolved, நாம் எவ்வாறு உருவானோம், இந்த உலகம் எவ்வாறு உருவாகியது, பிக் பேங் கான்செப்ட் எப்படி வந்தது, பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எவல்யூஷன், பரிணாமத்திலே நாம் எப்படி வந்தோம், யாரிடமிருந்து வந்தோம், ஹியூமன் இவால்யூஷன், நம்மளோட எவல்யூஷன் எப்படி நடந்தது, லாஸ் ஆஃப் லாமார்க் அண்ட் லாஸ் ஆஃப் டார்வின், லாமார்க்கிசம், டார்வினிசம், இதெல்லாம் பத்தி படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா எவல்யூஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் we come to human health and diseases. இது ரொம்ப முக்கியம். ஹெல்த் அப்படின்னாலே
technically say the health, physical, mental and social well-being. நல்ல உடல்நிலை என்பது பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், உடல் நன்றாக இருக்க வேண்டும். மென்டலி ஸ்ட்ராங், பிரைன் நல்லா இருக்கணும். சோஷியலி ஸ்ட்ராங், அனைவரிடம் பழகும் விதமும் நன்றாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தோம்னா நமக்கு வியாதி இல்லை. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருந்தோம்னா we have diseases. நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்கோம்? வைரல் டிசீசஸ், பாக்டீரியல் டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸ், புரோட்டோசோவன் டிசீசஸ். இவங்கெல்லாம் எப்படி பாக்டீரியா, வைரஸஸ், பூஞ்சைகள் மற்றும் புரோட்டோசோவன்கள் என்னென்ன வியாதியை உருவாக்குகிறது அதை பத்தி எல்லாம் வரிசையா கொடுத்துருக்கா. பாக்டீரியால காலரா அது மாதிரி ரிலேட்டட் டிசீசஸ் கொடுத்துருக்கா. வைரஸஸ் எடுத்துனோம்னா வைரஸ்னால என்னென்ன வியாதி வருது, ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரேபிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கொடுத்துருக்கான். புரோட்டோசோவன் டிசீசஸ் எடுத்துனோம் அப்படின்னா உங்களுக்கு மலேரியா ரிலேட்டட் அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஃபங்கல் டிசீசஸ், சொரியா, படையா, அஞ்சோதீர்கள், சைபால், தடவுங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கான். So the diseases. அப்புறம் நம்மள்ட்ட எப்படி இம்யூனிட்டி டெவலப் ஆகும், something regarding the immunology. நோய் தடை காப்பியலை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Immunity, the disease resistance exhibited by the host towards microorganisms or their product. நம் உடலிலே நோய் கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் அதற்கு எதிராக நம் உடலானது எவ்வாறு பதிலளிக்கிறது அதை பத்தி படிக்கிறது தான் நம்ம இம்யூனாலஜி சொல்லுவோம். The disease resistance exhibited by the host towards microorganisms or their product. Bacteria, virus, protozoan, ஃபங்கஸ்லாம் நுழையிறப்ப நம்ம உடம்பு எப்படி ஃபைட் பண்றது, அந்த ஃபைட்டை பத்தி படிக்கிற ஒரு சயின்ஸ், அதை பத்தி கொடுத்துருக்கா. இது நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா, பாடம் படிக்கின்ற சமயத்தில் யூ ஷுட் கோரலேட் வித் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையுடன் இணைத்து அந்த பாடங்களை படிக்கின்ற சமயத்தில் தான் நமக்கு படித்தல் எளிதாக இருக்கும், புரிந்து கொள்ளுதல் எளிதாக இருக்கும், தேர்விலே பதிலளித்தல் எளிதாக இருக்கும். ஏன்னா பயாலஜியை பொறுத்தவரை இட் இஸ் அபவுட் யூ, இட் இஸ் அபவுட் அஸ். நம்மை பற்றி பயிலக்கூடிய ஒன்று. பிளான்ட்டை படிச்சாலும் சரி, நம்மளை பத்தி படிச்சாலும் சரி, அனிமல்ஸை பத்தி படிச்சாலும் சரி, எல்லாம் நம்மளை பத்தி படிக்கிறோம். பாடமா படிச்சேன்னா அவுட், ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அ லெசன், இட்ஸ் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையாக நினைத்து கொண்டு படி. வாழ்க்கையாக நினைத்து கொண்டு படிக்கின்ற சமயத்தில் எல்லாம் ஈஸியா இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் எடுத்துனோம், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். அப்ப இங்க பாருங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு பாருங்க, ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப உணவு தேவை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. நிறைய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் பூம், மக்கள் தொகை பெருகி கொண்டு இருக்கிறது. அவன் எல்லாருக்கும் ஃபுட்டை தரணும், உணவை தரணும். அப்போ ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்? ஹைபிரிடைசேஷன் டெக்னிக், கலப்பினம் உருவாக்கலின் மூலமாக எப்படி மகசூலை அதிகரிக்க முடியும்? கிரீன் ரெவல்யூஷன் நம்ம ஊர்ல எப்படி நடந்தது, பசுமை புரட்சி, அது மாதிரிலாம் சொல்லிட்டு அதை ரிலேட்டடா இருக்கும். எல்லாமே பிளான்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், எப்படி நம்ம நிறைய பிளான்ட் அப்படின்னா ஈல்டு ஜாஸ்தியாகணும். இப்ப கேட்டில் எடுத்துட்டோம்னா, கவு எடுத்துட்டோம்னா மில்க் நிறையா. அதே மாதிரி நம்ம கோழி எடுத்துட்டோம்னா அதுல என்ன வரும், எக் லேயிங் எபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஏன்னா டு ஃபுல்ஃபில் த நீட் ஆஃப் அதர் பாப்புலேஷன், மக்களுக்கு தேவையான அனைத்தையும் எவ்வாறு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். மோஸ்ட்லி த மியூட்டேஷன், ஹைபிரிடைசேஷன் அண்ட் கிராசிங் ஓவர் டெக்னிக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க நல்லா கொடுத்துருப்பான். ஒரு புதிய வகையை உருவாக்குவதில் ஹைபிரிடைசேஷன் எப்படி ஹெல்ப் பண்றது, மியூட்டேட் பண்றப்ப ஏதாவது புது வகையை கொண்டு வர முடியுமா, அதெல்லாம் பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் வி கம் டு மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இப்போ மைக்ரோப்னாலே நமக்கு பயம் வந்துடுது. நுண்ணுயிரி அப்படின்னா ஒரு பெரிய பயத்துல நம்ம இருக்கோம். அந்த மைக்ரோப்ல எடுத்துட்டோம்னா வைரஸஸ் தான் ரொம்ப கெட்டவா, பாய்சன் அப்படின்னு சொல்லுவா. பட் பாக்டீரியால நல்லவா இருக்கா, நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. ஸோ இங்க படிக்கிறது என்னென்ன நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மை செய்கிறது, பால் எவ்வாறு தயிராக மாற்றப்படுகிறது, அது மாதிரி வேரியஸ் ஃபுட் ப்ராடக்டை நம்ம எப்படி எடுக்கலாம், உணவுப் பொருட்கள் எவ்வாறு மறு சீரமைப்பு செய்யப்பட்டு நமக்கு கிடைக்கிறது, what is the role of microbes, இதுல மைக்ரோப்ஸ் என்ன பண்றது, நம்மளோட வெல்ஃபேருக்கு என்ன பண்றது, எல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். இதுல நீ ரொம்ப முக்கியமா வச்சுக்க வேண்டியது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாலேருந்து வச்சுக்கலாம். செடிக்கு தேவையான நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றதுலேருந்து வச்சுண்டு ஹெர்பிசைடு களைக்கொல்லியாக இருத்தல், பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லியாக இருத்தல், மாதிரி எல்லாமே ஃபுட்டுல இருந்து ஆரம்பிச்சு டீகம்போசிஷன் சிதைப்பது வரை எவ்வாறு இந்த நுண்ணுயிரிகள் செய்கின்றன. ஸோ த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த மைக்ரோப் அதை பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அதாவது நுண்ணுயிரிகளின் பாசிட்டிவ் சைடு, பலனளிக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் பற்றி கொடுத்திருப்பார்கள்.
Next, advancement in biology, the biotechnology. உயிர் தொழில்நுட்பவியல் என்று கேள்விப்பட்டிருப்பாய். அந்த பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ்ல எதை வேணாலும் கேட்டலாம், யார்கிட்ட வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் கேரக்டரை மாற்ற முடியும். ஸோ பயோடெக்னாலஜி அப்ளைங் டெக்னாலஜி இன் பயாலஜி. அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பயாலஜியில் அப்ளை பண்ணி மனுஷாலுக்கு என்னென்னலாம் நல்லது பண்ண முடியும் அதை பத்தி படிக்கிறது பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ். மோஸ்ட்லி இதுல எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா ரெகார்டிங் தி ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல் சார்ந்த செய்திகள் இங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. இன்ட்ரடியூசிங் நியூ ஜீன் அண்ட் ஆல்டரிங் த ஜீனோம் ஆஃப் an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. ஒரு உயிரினத்திடமிருந்து ஜீனினை கழற்றி மற்றொரு உயிரினத்தின் உட்புறத்தை செலுத்தி அதனுடைய ஜீனோமை நாம் மாற்றி அமைத்தோம் என்றால் அதற்கு உயிர் தொழில்நுட்பவியல் என்று பெயர். இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா இந்த பயோடெக்னாலஜி மூலமா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அதை பத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ். 1 minute அதை கிளியரா தெரியுற மாதிரி உங்களுக்கு வைக்கிறேன். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அதை பத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இது 11th கான்செப்ட்ல வர்றது சாப்டர் 11 வச்சுக்கலாம். இதுல மார்க்லாம் எல்லாமே 1 to 5, எல்லாமே 1ல இருந்து ஆரம்பிச்சு 5 வரை மாறிண்டே இருக்கு. தென் வாட் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி? இந்த பயோடெக்னாலஜி ஆனது மனித குலத்திற்கு என்னென்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது? ரெகார்டிங் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அண்ட் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ், அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட தாவரங்கள், அயல் ஜீன்கள் புகுத்தப்பட்ட விலங்குகளின் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது. அப்ப கத்திரிக்காய் இவ்வளோண்டு இருந்து இப்ப கோயில் மணி சைஸ்ல கத்திரிக்காய் இருக்கு. தலையில அடிச்சா சத்தியமூர்த்தி கபால மோட்சம். புடலங்காய் இவ்வளோண்டு இருக்கும், விளாம்பரிச்சு புடலங்காய் வந்திருக்கு. பாகக்காயை பார்த்தா குரோக்கடைல் சைஸ்ல பாகக்காய் வைக்கிறோம். புரிஞ்சுட்டியா? இதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே அதை பத்தி எல்லாம் படிக்கிறது அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கோம். தென் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், உயிரினங்கள் அவர்களுடைய மக்கள் தொகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பர்த் ரேட் எவ்வளவு இருக்கு, டெத் ரேட் எப்படி இருக்கு, இமிகிரேஷன் எப்படி இருக்கு, எமிகிரேஷன் எப்படி இருக்கு, ரெகார்டிங் அவர் பாப்புலேஷன் பாம், அதெல்லாம் பத்தி படிக்கிறது. உயிரினங்களின் எண்ணிக்கை அது ரிலேட்டடா வர்றது நம்ம வந்து ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் கொடுத்துருக்கா. அதுல 1-4. தென் நெக்ஸ்ட் இஸ் எக்கோசிஸ்டம், சூழ் மண்டலத்தை பற்றி கொடுத்திருக்கிறார்கள். The study of interrelationship exists between organisms and the environment is said to be ecology in படிச்சிருப்பேன். சூழ்நிலையியல்னு ஒரு பாடம் படிச்சிருப்பேன். Oikos means a home, logos means study. Study of home is said to be ecology. ஒரு இல்லத்தை கற்றறிதல் என்பது எக்காலஜி. ஒரு அந்த சூழ் மண்டலத்துல எடுத்தோம்னா சூழ்நிலை இயல் அது சொல்லுவோம். அந்த சூழ் மண்டலத்துக்கு தான் எக்கோசிஸ்டம்னு பேர். அதுல பயோட்டிக் காம்பனன்ட் இருப்பா, உயிருள்ள பொருட்கள் காணப்படும். தென் ஏபயோட்டிக், உயிரற்ற பொருட்கள் இருக்கும். அவளுக்கு நடுவுல என்ன இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா படிக்கிறது. ஃபுட் செயின், உணவு சங்கிலி எப்படி இருக்கிறது, ஃபுட் வெப், உணவு வலை என்பது எப்படி இருக்கிறது, how the energy transfer takes place from one organism to the other, ஒரு உயிரினத்திடமிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு ஆற்றல் எவ்வாறு கடத்தப்படுகிறது, இதெல்லாம் பத்தி படிக்கிறது the ecosystem. Next is the biodiversity and conservation, உயிர் பன்மை, அதனை எவ்வாறு பாதுகாத்தல். The variability of organisms in a particular area is said to be biological diversity. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகின்ற உயிரினங்களின் வேறுபாடுகள் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். Each and every species is important in the world. யாருமே யாருமே பயனற்றவர்கள் இந்த உலகில் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. Each and every organism has a role to play in the world. இந்த உலகிலே ஒவ்வொரு உயிரியும் ஒரு செயலை செய்வதற்காக பிறந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல ஒரு குறிப்பிட்ட லிங்க், தொடர்பு காணப்படுகிறது. So each and every species should be protected. ஒவ்வொரு உயிரினமும் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம தான் மைத்தியர்னு நினைச்சுட்டு அத்தனை பேரையும் அழிக்கணும்னு நினைக்க கூடாது. ஸோ அது மாதிரி இந்த பயோடைவர்சிட்டியை எப்படி கன்சர்வ் பண்ணணும் அதை பத்தி படிக்கிறது. அதுக்கு என்னென்ன லாலாம் வந்திருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன, ஹாட்ஸ்பாட்னா என்ன, எண்டமிக் ஸ்பீஷீஸ்னா என்ன, அதெல்லாம் பத்தி படிக்கிறது எல்லாம் என்ன வரும், பயோடைவர்சிட்டியில வரும். Next is very important regarding the problem, the human facing problem nowadays. இப்பொழுது நாம் ஃபேஸ் செய்து கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு என்ன சால்வேஷன். இப்ப பிரச்சனைங்கிறது வைரஸ் பிரச்சனை.
Generally, pollution is the problem. Water is polluted, air is polluted, land is polluted. அனைத்தும் மாசடைந்திருக்கிறது. நீர் மாசடைந்திருக்கிறது, நிலம் மாசடைந்திருக்கிறது, காற்று மாசடைந்திருக்கிறது. இப்ப வெளில வர முடியல. ஏன்னா டெல்லியில சில நாள் வெளியே வர முடியல. அவ்வளவு பொல்யூஷன். அந்த பொல்யூஷனை நம்ம லெவல்ல என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சமூகம் என்பது பல மனிதர்களின் தொகுப்பு தான் ஒரு சமூகமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா பர்ஃபெக்டா ஒரு ஒர்க்கை பண்ற சமயத்துல we are in a position to control everything. பட் அது நம்மள்ட்ட ப்ராப்ளம். அப்ப நம்மளோட ரோல் என்ன? என்விரான்மெண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுல வாட்ஸ் ஆர் பொசிஷன், வாட்ஸ் ஆர் ரோல், அதெல்லாம் பத்தி படிக்கிறது. பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு பதிலா சோர்சஸ் எதாவது மாற்ற முடியுமா, இதுக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா வேற எதையானு கொண்டு வர முடியுமா, அதெல்லாம் பத்தி படிக்கிறது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் what's our role to control the environmental problems. சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, நம்மால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதெல்லாம் பத்தி வர்றதுதான் என்ன வரும், this environmental issues. என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், நம்ம பயாலஜி படிக்கிறப்ப நம்மளை பத்தி படிக்கணும். அந்த நம்மளை பத்தி நம்ம படிக்கிறப்ப லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டோம். அதுல நம்மளால என்ன பண்ண முடியும் அதை புரிஞ்சுட்டேன்னா, அது நீட்டா இருக்கட்டும், வேற எந்த எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுதான் உன்னோட 12th ஸ்டாண்டர்ட் NCERT. இது நீட்டுக்கு உண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. பெஸ்ட் விஷஸ். நம்மளோட எய்மெல்லாம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற சீட்டை பத்தி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆல் இண்டியா லெவல்ல நம்மளால எவ்வளவு சீட் ஆக்குபை பண்ண முடியும், எவ்வளவு பேர் எய்ம்ஸ்ல போய் நம்மளால ஜாயின் பண்ண முடியும், ஜிப்மர் எவ்வளவு பேர் போக முடியும், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு பேர் போக முடியும், லோகத்துல இருக்கக்கூடிய லோகம் இன் த சென்ஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல ஆல் இண்டியா ரிசர்வேஷன்ல 15% தரப்ப நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு பேர், அதுல நம்ம சீட் நமக்கு தான். 85% சீட்ஸ் இன் தமிழ்நாடு ஒன்லி மென்ட் ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு மட்டும்தான். அதை தவிர வேற என்ன சீட் நம்ம போக போறோம்? இனிமே நம்மளோட எய்ம் அது மாதிரி இருக்கும். ஸோ எய்ம் more than 650 marks in NEET. முடியுமா? முடியும். You can do anything and everything. You can move the mountains and bind the oceans. Or Almighty. Faith, faith, faith in yourself. And faith, faith, faith in God. This is the secret of success. அப்படின்னு விவேகானந்தா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அனைத்தும் நம்மால் செய்ய முடியும். மலையை கூட நகர்த்த முடியும், கடலை கூட வற்ற செய்ய முடியும். Such a great personality. அதை போன்று நாம் மிகச் சிறந்தவர்கள். அதுக்கெல்லாம் என்ன வேணும்? நம்பிக்கை வேண்டும். So confidence, self-confidence, faith is very, very important. So faith in yourself plays a vital role for your success. உன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது எது என்றால், உன் மேல் உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையை கண்டிப்பாக நம்மால் உச்சத்தை தொட முடியும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய brief introduction regarding this NCERT syllabus முடிக்கிறேன். All the best. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.